உலகெங்கிலும் இருக்கும் புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரன் சார். யார் இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல சார். பேர் தான் சார் கன்னிராசி. எனக்கும் பெண்களுக்கும் ஆகவே ஆகாது சார். நான் கடுமையான நைஷ்டிக பிரம்மச்சாரி சார். ஸோ உங்கள் கஷ்டமெல்லாம் புரியுது. 7ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார். ரொம்ப நாளாக நான் லவ் பண்ணுறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, இதயமே இதயமே உன் மௌனம் அந்த பொண்ணு பின்னாடி நடந்துகிட்டே இருப்பான். ஒரு 4 வருஷம் ஆகும். ஒரு நாள் அந்த பொண்ணு திரும்பி, ஆமாம் என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்களே, நீங்கள் யார்? மேடம் நான் உங்களை லவ் பண்ணுறேன் மேடம். 4 வருஷமா? லூசு பையில ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே, போன வாரம் தான் எனக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. இத்தனை நாள் நீங்கள் சொல்லாமல் இருந்த காதல் எல்லாம் இந்த வருடம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சொல்ல போகிறீங்க, உங்கள் காதலுக்கான அப்ரூவல் கிடைக்க போகுது. சார், உலகத்திலேயே காதலுக்கான வெற்றி என்பது காதலன் காதலி சொல்கிற வெற்றி அல்ல. அதை குடும்பத்தார் ஏற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் காதலுக்கான வெற்றி. சரி பரவாயில்ல, பையன் ஆசைப்பட்டுட்டான், அந்த மாதிரி அது கூட வெற்றி அல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்ந்து காமிச்சு என்னோட செலெக்ஷன் கரெக்டு தான் ப்ரூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் காதலுக்கான வெற்றி. ஸோ 7ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார். அந்த சனி பகவான் உங்களுக்கு வேண்டுவனவெல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகிரகங்களாக கிடைக்க போகிறது. சனி பகவானுடைய அருளால் நீங்கள் வேறு லெவலில் போக போகிறீங்க. கவலையே படாதீங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஸோ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த ஊரில் நான் நிறையா இடம் தேடினேன் சார். எனக்கு என்னுடைய திறமைக்கான ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் இருக்குது, கனடாவில் இருக்குது. அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சராக ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரில. போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வந்து நீங்கள் ஃபாரினுக்கு சென்று அங்கே அவங்களோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணி நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான விஷயங்கள் உங்களை ஃபாரின் ஒரே அப்படி தூக்கி மேலே வச்சுருவார். சார், சனி பகவானுக்கு தேவையெல்லாம் கடும் உழைப்பும் வேர்வையும் தான். நான் கடும் உழைப்பையும் வேர்வையும் கொடுக்க தயாராக இருக்கேன்னா சனி பகவான் உடனே பிளஸ்டு. சனியை பற்றி உங்களுக்கு தெரியாது. 7 சனி வந்தா என்ன, அஷ்டம சனி வந்தா என்ன, எது வந்தா என்ன, உழைப்பவர்களின் தெய்வம் சனி பகவான். இதை நான் எந்த நேரத்துலையும் உறுதிப்பட சொல்வேன். அப்படி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் வருகிறார் சனி. 7 இருக்கக்கூடிய சனி 7, 8, 9 பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் உடம்பை பார்க்குறார். சார், ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு சிங்கமும் இருக்கிறது, ஒரு மானும் இருக்கிறது. இந்த சிங்கத்திற்கு காலிலே எந்திரிச்சு இந்த மானை சாப்பிட்டா தான் அது உயிர் வாழ முடியும். இந்த மானுக்கு காலிலே எந்திரிச்சு சிங்கம் வரதுக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடி போயிடுச்சு, காட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்னா தான் அதால் உயிர் வாழ முடியும். ஆனால் இங்கே காலையில் 5:45க்கே அது ஓடி ஆகணும். சிங்கம் வர்றதுக்கு முன்னாடி 6 மணிக்கெல்லாம் சிங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது பிரச்சனை நீங்கள் மானா சிங்கமாங்கிறது இல்லை, காலையில் எந்திரிச்சு யார் ஃபஸ்ட்டு ஓடுறது அப்படிங்கிறது தான் கேள்வி. காலையில் எழுந்து ஓடணும், ஓடிக்கிட்டே இருங்க, லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அப்போது ஓடுவதற்கான களத்தை உங்களுக்கு உடல் அளவில் உங்களுக்கு ஒரு உறுதியை தருவார். ஜெயிச்சு காட்டுறேன்டா ஷோக், உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ, அடுத்த வருஷம் இதே நாள் நான் காரும் வீடும் வாங்கி உன்னை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சபதம்லாம் உங்களுக்கு வரும். அடுத்து இந்த சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை போன்றவற்றெல்லாம். சார், நான் சாதாரணமாக ஒரு வீடு கட்டலான்னு நினச்சேன் சார், ஒரு நல்ல வீடே கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷூட்டிங் ஹவுஸ் மாதிரி அதை நான் வாடகை கூட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேறெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறேன் சார். நல்லா இருக்கேன் சார். ஒரு நாளைக்கு கடவுள் அருளால் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறேன் சார். ஹாப்பியாக இருக்கேன் சார். மாதம் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கேன் சார். போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் தருவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், அதான் அது சொல்ல குரு பகவான் 10ஆம் வீட்டு இருக்க. ஒரே சின்ன பிரச்சனை, குரு 10ல் இருக்கார். மேனேஜர் கூப்பிட்டு உங்களை ஒரு வார்த்தை கேட்பார், நீயே வேலையை விட்டு போறியா இல்லை நானே வேலையை விட்டு அனுப்பிட்டுமா. இதுதான் உங்களுக்கு டெய்லி நடக்கக்கூடிய சங்கடமாக இருக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு வேலை விஷயத்தில் ஈகோ, அதாவது உங்களுக்கு ஈகோ இல்லை, உங்கள் மேனேஜருக்கு ஈகோ. என்னடா நமக்கு ஈகோலாம் இவனுக்கு அறிவு இருக்கே, நம்ம போடுற எல்லா ப்ரெசன்டேஷனையும் இவனும் போடுறானே, சேர்மன் வந்தால் நம்மகிட்ட பேசுகிறாரோ இல்லையா இவன்கிட்ட பேசிட்டு போகிறாரே, போன்ற ஈகோலாம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், நான் சின்ன பையன் சார், அதனால் சாக்லேட் கொடுத்துட்டு போனார் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே மேக்கப் பண்ணிவிட்டு இந்த 1 வருஷத்தை அப்படியே ஓட்டிக்கணும். ஸோ நமக்கு எப்போல்லாம் நமக்கு நேரம் சரியில்லையோ அப்போ அடக்கம்ங்கிற ஒரு டூலை கையில் எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு நேரம் சரியில்லாதப்போ என்ன பண்ணணும், அடக்கம் அப்படிங்கிற ஒரு டூலை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த கெட்ட நேரமும் உங்களை ஒன்றும் பண்ணாது. அகம்பாவம் ஒருத்தரை கொன்றும், அடக்கம் ஒருவரை வாழ வைக்கும். அதான் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்னா அந்த மாதிரி. ஸோ அப்போ கன்னியாராசிக்காரர்கள் பெருஞ்சிறப்புடன் பெருங்கீர்த்தியுடன் எல்லாம் சுபமங்கல வாத்தியங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கேட்க கேட்க இனிமையாக இருக்க குறிச்சி தொடர்ந்து கேட்கணும் ஆசைப்படுறீங்களா? கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுக்கு சொந்த ஜாதகங்கள் எங்கிட்ட பார்த்துக்கோங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் உங்களுக்கு அங்கே தான் விஷ்ணுமாயாவிற்கான சாத்தனுக்கான ஹோமங்கள் தினமும் நடக்கிறது. அதில் கலந்து கொண்டு அருள்வாக்கை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வை மேம்படுத்துங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.